மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. ஆற்ற தண்ணி போலதான் இருக்கு, இதுல வந்து தூண்டி போல வந்துருக்கிறோம். வாங்க பாப்போம். தண்ணியே காணோம். ஆடா ஆமா, எவனோ லவ் ஃபெயிலியர்ல பாதிக்கப்பட்டிருப்பான் ரொம்ப. பார்த்தேன் ஒரு அவரு 3 கிலோ இருந்திருக்கு. 3 கிலோவா? ஆமா, நானும் கார்த்தியும் பார்த்தோம். 2 ஊர் குஞ்சோடு சுத்துது. இப்போ நம்ம அங்கதான் போறோம். அங்கே போகலாம். ஓகே போலாம் வாங்க. பத்தியும் பெருசு பெருசா இருந்தது ஜிலேபியும். போய் பார்ப்போம். போகலாம். ஏப்பா நீ எத்தனை கிலோமீட்டர் தான் போகணும்? நாக்கு தள்ளி போச்சு. அண்ணன் மாதிரி நடந்து வரலாம். ஐயா காட்டு ஐயோ சிக்கிச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் தோடிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க. ஐயா எது இந்த குட்டை இல்லையா? காத்தோட ஆரம்பமே இங்கதான். காத்தோட ஆரம்பமா? அந்த இடத்துல தான் பார்த்தோம் அவரு. இப்போ நம்ம பிடிக்கிறோங்க, திமிங்கலமெல்லாம் உள்ள இருக்கு. திமிங்கலத்தெல்லாம் இப்போ நம்ம பிடிக்கிறோம் வெளியே. திமிங்கலம் தான். ஆமா, என்னென்ன சொல்றோம் பாருங்க. காட்டுறோம் அங்க பார்க்கலாம். உங்க வீடியோல தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க, ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கிலோக்குள்ள இருக்கும். எப்பா நியாயமா பேசுங்கப்பா. ஆமாப்பா, சீரியஸாவே மீனெல்லாம் இருக்குப்பா. பெருசு பெருசா இருக்குது பாருங்க. இன்னைக்கு மசா வேட்டை தான். ரெண்டு தூண்டில் எடுத்து வந்துருக்கேன். 2 தூண்டிலையுமே நரம்பு இருக்குது, முள்ளு இருக்குது. இந்த கம்பி எதுக்கு? இதுல ஒண்ணுமே இல்லையே, இது வளையவும் இல்லை. அதுல எப்படி மீன் பிடிப்பேன்? அதெல்லாம் ரகசியம். ரகசியம். இது வந்து அவ்வளவு தூரம் எட்டி போட முடியாது. இந்த சின்ன பூச்சியை நம்பி நம்ம கடல்ல மீன் பிடிக்க முடியாது. நீ கேட்டதுக்கு இது குட்டை எனக்கு, இது குட்டையில கடல். இப்ப பாரு ஐடியாவை. என்னையா கோவில் படத்துல வடிவேல் ஒட்டுவான அது மாதிரி ஒட்டுற. இப்ப பாத்தியா 13 அடி குச்சி. அப்படியே ஆத்தி என்ன பாவி மரத்தாசரமா இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏமாமா இந்த புழு கேட்டா எடுத்து கொடுத்துட்டல? ஆமா, அது என்னதுடா கையில? லேசா பசிச்சுடா, தின்பண்டைகள் வாங்கிட்டு வந்துருக்கேன். தின்பண்டமா? இங்க சிந்தாமணி, சரி முறுக்கு, சரி, நெய் பிஸ்கட்டு, நெய் பிஸ்கட்டு, போர்பன் பாக்கெட்டு 3 தம்பி 3. அப்புறம் கடைசியா ஃபைனல் டச்சா குச்சி சிப்ஸ். அண்ணனுக்கும் பசிக்கும். அட பாவிகளா, கிடைக்கும் இல்லைன்னா போயிடும். பார்த்துக்க. பசிக்குது, சாப்பிட்றேன். சரிதான். நாங்களே சாப்பிடுவோம். அங்கேருந்து டெய்னு கத்துனூறு முழு கொடுப்போம். தூக்கி போட்டுமா? இரு நீ தூக்கி போட்டு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்க. இந்த இதுலேயே இது நல்லா இல்லை ஒரு வழியா கேட்ச் பண்ணுறேன். இந்த புழு கோக்கரையில அதை காட்டு ப்ரோ. அது மீன் அந்த முள்ளை காட்டு கரெக்டாக. நேராக போத்தோம்னா அது இது பண்ணிடும். மீன் கடிக்கும்போது நெவந்துக்கும். அதனால ஒரு குத்து 2 குத்து கிராஸில் குத்தி தான் அப்புறம் மறுபடியும் கோக்கணும். அப்போ தான் மீன் கடிக்கும்போது புழு நழுவி போகாது இருக்கும். கொறிக்கும்போது குஞ்சு மீனெல்லாம் கொறிக்கும்போது அப்படியே நேராக கோத்தோம்னா சரி அது புழு நழுவி போயிடும். இங்கே இப்போனா புழு நெண்டிக்கிட்டே இருக்குது. மீன் கடிக்கும்போது புழு நழுவி போகாது. பிடிச்சாச்சுங்க. பேண்டுக்குள்ளே போயிருக்கு நேரம். அதில் போடாத கத்தா. இது கொண்டாந்துருக்கல, கொண்டாந்ததே மறந்துட்ட பத்தியா? அதெல்லாம் கட் பண்ணிக்குவோம்.
சரி ஈ ஆ ஏம்மா பிச்சுட்டேங்க அந்த மீன். இதுதான் மிகப்பெரிய மீனா? இல்லை இல்லை உள்ளே இருக்குதுங்க, இப்போதான் பொறுமையாக எடுக்கிறோம். எடுத்துட்டோம்ல, உள்ள போட்டுட்டோம்ல. ஏன் அந்த புழு 2 மீன். தூண்டிலில் புழு கோப்பது எப்படி? தண்ணிக்குள்ளே நிற்கிறதுனால கை வழுக்குதுங்க. போட்டோம் வந்துச்சா? இந்தாங்க, அவன் பிடிச்சிடறானு பார்த்துக்குங்க. உள்ளே விட்றாதீங்க, அடுத்த மீன் கிடைக்காதுங்க. அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்ப்பேங்க. மீன் உள்ளே போயிடுச்சுனாவே அடுத்த மீன் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அம்மா மூஞ்சி பார்த்து நின்றுக்குங்க. சக்கு சக்குன்னு மாட்டுது. சு நீயே கண்ணு வைக்காதையா? இதாங்க அட எர்ரா தண்ணியில் நல்லா மீனை உள்ளே வைக்கணுங்க, நீஞ்சிற அளவுக்கு. அப்போ தான் அது உயிரோடு இருக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்துருமாம்மா. ஒத்தாலவே பிடிச்சிட்டு இருக்காரு சார். என்ன பண்ண போகிறீங்க? மீன் பிடிச்சறத உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, அங்கே தூண்டி ஒன்று இருக்கு. அப்படியா? ஆமாம். சிங்கம் கலையறிகிருச்சு. செருப்பு இல்லாமல் வரக்கூடாது. நின்று என்னடா ஒரு செருப்பு தடுத்தியா? ஆத்தோ செருப்புன்னு ஆத்துக்கு சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஒன்று தான் கிடக்கா? ஒன்று இருக்கு, இன்னொன்று எங்க? அதானே அது. எங்க இருந்து அவருன்னு தெரியலையே. என்னத்தையா தேடிட்டு இருக்க? இங்க இருக்குது. அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ண நண்பர்களே. அவுக்கிறதுக்கா? ஆமாம் நண்பர்களே, முள் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு முள் இருந்தது. முதல்ல இந்த அவுரி பிடிச்சது எப்படியோ இழுத்துட்டேன். ரெண்டாவது இதோட பெருசு அம்மா அவுரியாட் இருக்குது. பெருசு மாட்டும் முள் எல்லாம் செட்டோடு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஏதோ 4 மீன் தான் கடிச்சிது. முள் இல்லை, அவ்வளோதாம்மா. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த டைம் வரோம், அடுத்த விழாக்களை சந்திப்போம். அடுத்து அந்த பெரிய அவுரி பிடிக்கிறோம், அதுவும் வீடியோ போடுறோம். நீங்கள் பார்க்குறீங்க, ஆதரவு கொடுங்க. முக்கியமாக எல்லாரும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இன்னும் உயிரோடையே இருக்குது. துள்ளுதுப்பா.